இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடு சொல்லுமா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஹோசன்னா கீதம் பாடு. வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே ஆவே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராமே. இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஆமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை. ஆமென். பயமும் இல்லை கலக்கமில்லை. கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏது நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏது நின்றாலும், பயமும் இல்லை கலக்க. ஏனென்றால் ஆமென். பயமும் இல்லை கலக்கமில்லை. கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே. ஆமென். ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஹalleluya. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஹalleluya. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை ஏது நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், ஹalleluya. பயமும் இல்லை கலக்கமில்லை. பயமும் இல்லை கலக்கமில்லை. மீட்பர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. வல்லமையே. Oh glory to Jesus. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயமே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே.
ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அப்பா, உம்முடைய சமூகத்துல கர்த்தர்களை கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உம்மை துதித்து பாடும்படி கர்த்தர்களுக்கு கிருபை தந்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னுடைய பிள்ளைகளை, வேகமாக வேத புத்தகத்தை நாம் வேதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். நேரம் இல்லாதபடினால வேகமாக நாம் கடந்து போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் தொடங்கி. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்றான். போதுங்க, நல்ல கவனிங்க அருமையான பிள்ளைகளே. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த சம்பவத்தை நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அவர் எருசலேமுக்கு போகிறார். அங்கே தேவாலயத்தில் போய் அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார். அவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க. அறைந்த பிற்பாடு அவர் கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துட்டார். எழுந்த பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, அவரை தம்மை உயிருள்ளவராக ஜனங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து வாசித்து வருகிற நாட்களிலே எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நல்ல தெளிவாய் காண்பித்தார். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் இருக்கும் வரைக்கும் ஜனங்கள் அவரை கண்டு கொண்டிருந்தார்கள். 3 ஆண்டுகள் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அவரோடு கூட நடந்தார்கள், பேசினார்கள், செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவர் அடிக்கப்பட்டதை பார்த்தார்கள், அவர் காட்டி கொடுக்கப்பட்டதை பார்த்தார்கள். எல்லாம் இருந்தது. They had a good relationship with God. அப்போ ஒரு மனுஷனோடு கூட 3 ஆண்டுகள் நான் நடந்திருப்பேன் அப்படின்னா, அவரை பார்த்தோன்னே எனக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? தெரியும். 3 ஆண்டுகள் அவரோடு கூட நடந்தவங்க இந்த உலகத்துல அவர் 33 ஆண்டுகள் இருந்தார் இல்லையா? அந்த 33 ஆண்டுகளும் அவரை பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை நான் பார்த்து என்னதான் அவருடைய கெட்டப் மாத்தினாலும் அவர் அடையாளம் எனக்கு என்ன செய்யும், தெரியும். தெரியாம போகவே போகாது. இல்ல என்னதான் நம்ம கெட்டப் மாத்தினாலும். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர் தெழும்போது அவர் மாம்சீக சரீரத்தில் அவர் உயிர் தெழவில்லை. அவர் தெய்வீக, அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. He has become he was transformed to be God. அவர் மனிதனாய் பிறந்தார். ஆனால் உயிர் தெழும்போது மனிதனாய் உயிர் தெழவில்லை, அவர் தேவனாக தன்னை உயிர் தெழுந்தார். அப்போ தேவனாய் உயிர் தெழுந்ததுனாலே அவரை என்ன செய்ய முடியலன்னு சொன்னா, சீஷர்கள் அவரை என்ன பண்ணல, அடையாளம் காண முடியல. எம்மாவூருக்கு போன வாரத்தில் நம்ம பார்த்தது போல எம்மாவூருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க 2 சீஷர்கள். அவங்க ஆண்டவரை குறித்து பேசிட்டு போறாங்க. கூடவே இவர் நடந்துட்டு போறாரு. ஆனா இவரு தானே அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அதற்கு பிற்பாடு போய் அந்த என்ன சொன்னா, அந்த அவர்கள் இருக்கிற அறை வீட்டில் போய் இவர் என்ன செய்ய, அவர்களுக்கு தரிசனம் ஆகிறார். அங்கே உடனே அவர் திடீர்னு வந்து தரிசனமான அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஆனால் இவர் தான் ஆண்டவரோ என்று சொல்லி அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, நான் மரித்தாலும் பிழைப்பேன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு ஆண்டவர் சொல்லி. அதனாலதான் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ரோம சாம்ராஜ்யம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கல்லை யாரும் திறக்க கூடாதபடிக்கு, யாரும் அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கல்லறை என்ன பண்ணாங்க, ஒரு சங்கிலியால கட்டி அதுக்கு போர் சேவலால வைத்திருந்தாங்க. ஆனாலும் அதை மீறி ஆண்டவர் சொன்ன மாதிரி எழுந்த ஆண்டவர் இப்ப என்ன ஆகிற, ஜனங்களுக்கு என்ன ஆயிட்டாரு, இப்ப தரிசனம் ஆகிறார். ஆனால் அவர்கள் யாரை பார்க்க முடியல, ஆண்டவர் என்ன செய்ய முடியல, சரீரமா பார்க்க முடியல. ஆனா யாரை பார்க்கறாங்க, இயேசு கிறிஸ்துவை தேவனாக பார்க்கிறார்கள். சரியா? இப்படி தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த சீமோன் பேதுருவும் அவனுடைய கூட்டத்தாரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆண்டவர் வந்தாரு, தரிசனம் ஆயிட்டாரு, போயிட்டாரு, இனிமேல் வரமாட்டான்ற நம்பிக்கையில பேதுரு என்ன பண்றாரு, சீசலை பார்த்து மறுபடியும் என்ன பிடிக்க போயிடலாம், மறுபடியும் என்ன பிடிக்க போயிடலாம், மீன் பிடிக்க போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய அன்பு தேவனை விட்டு தணிந்து போகிறது. சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய விசுவாசம் அவர்களை விட்டு போய்கிறது. இன்னைக்கு சூழ்நிலைகள் வரும்போது, இன்னைக்கு அக்கா என்னை காலில் பிரசங்கித்தது போல, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்ன, வேலையை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனா வேலைக்கு போகும்போது, ஞாயிற்று தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்துல வேலைக்கு போகும்போது ஆண்டவர் பார்த்து சொல்றது, ஆண்டவரே இந்த வேலையை கொடுத்ததே நீங்க தான். ஒரு தேவ மனுஷன் அழகா பேசின ஒரு காரியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் உங்களோடு கூட சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. நீங்க தேவ சமூகத்துல ஒரு சகோதரன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். இதை டெய்லி பாஸ்டர் என்ன பண்றாரு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவனை கூப்பிட்டு கேட்கும்போது, என்ன தம்பி ரொம்ப நாள் அவன் ஜெபம் பண்ணா, அப்போ உடனே சொன்னா, இல்ல பாஸ்டர் நான் ரொம்ப நாள் என்ன சொன்னேன், எனக்கு வேலை இல்லை, நான் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொன்னார், நானும் உனக்காக ஜெபிக்கிறேன், தொடர்ந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு. சில மாசத்துக்குள்ள வேகமா ஓடி வந்தான் அந்த பையன் பாஸ்டர் கிட்ட ஓடி வந்து, பாஸ்டர் எனக்கு இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்க, நானும் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு 2 வேலையை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை வேலையை கொடுத்திருக்காரு? 2 வேலையை கொடுத்திருக்கிறாரு. இந்த வேலையில் நான் எந்த வேலையை நான் செலக்ட் பண்ணோம்? உடனே பாஸ்டர் சொன்னாரா, இந்த 2 வேலையில ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தது, ஒரு வேலை பிசாசு கொடுத்தது. ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்தது, ஒரு வேலை யார் கொடுத்தது? பிசாசு கொடுத்தது. எப்படி பாஸ்டர் நான் கண்டுபிடிக்கிறது? எந்த வேலை உன்னை கர்த்தரிடத்திலிருந்து தூரமா கொண்டு போகுதோ அது யார் கொடுத்த வேலை? பிசாசு கொடுத்த வேலை. எந்த வேலை உனக்கும் உன் ஆண்டவருக்கும் உறவு நினைச்சன தடை பண்ணாம இருக்குதோ அந்த வேலை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணவே தெரியல. உன்னை தேவனை விட்டு தூரமா ஏதோ ஒண்ணு கொண்டு போகுது அப்படின்னா, உன்னை என்ன செய்ய, தேவனுக்கும் உனக்கும் என்னத்தை உண்டாக்குதுன்னு அர்த்தம், பிரிவினை உண்டாக்குது. பிரிவினை வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில பயங்கர மோசமா போயிடும். இந்த பேதுருக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்குள்ள ஒரு பிரிவினை வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுடைய எண்ணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபடியும் என்ன பிடிக்க போயிடலாம், மீன் பிடிக்க போயிடலாம். ஏற்கனவே பேதுரும் யோவானும் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காத நேரத்துல ஆண்டவரே வந்து அவங்க படகுல ஏறி பிரசங்கம் பண்ண பிற்பாடு அவங்க படகுல ஆண்டவர் சொன்னார், நீ வலது பக்கமா அவன் வலையை என்ன செய்ய போடு, உனக்கு திரளான மீன் கிடைக்கும்னு சொன்னாரு. சொன்னபடி மீன் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பேதுரும் யோவானை யாரை பின்பற்றினாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாங்க? பின்பற்றினாங்க. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பின்பற்றும். ஆண்டவர் சொன்னாரு, இவைகள் எல்லாம் விட்டுட்டு என்ன பின்பற்றணும்னா அப்படியே என்ன செய்யிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? அந்த படகையெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிருக்கணும். படகையெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்? டிஸ்மேண்டில் பண்ணுங்க. எலிசாவை எலியா கூப்பிடும் போது, போய் எனக்கு என் கூட ஊழியத்துக்கு வான்னு சொன்னா, எலிசா என்ன பண்ணான்? அவன் அதுக்கு முன்னாடி ஏர் மாட்டை ஓட்டிட்டு இருந்தான். சரியா? உடனே சொன்னா, இருங்க ஆண்டவர், இருங்க. எலியா பார்த்து, ஆண்டவரே இரும், நான் போய் என் வீட்டாருக்கு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அந்த ஏறு மாட்டை என்ன பண்ணாரு? அடிச்சு அந்த உழுவுற அந்த மரத்தினாலே அதை சமைச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் யாரை பின்பற்றினாரு? எலியாவை. ஏன் அதை பண்ணாரு தெரியுமா? ஒருவேளை அந்த ஏர் மாடும் கலப்பி இருந்துச்சுன்னா மறுபடியும் எங்க போயிருவேன்? அதே மாதிரிதான் தேவ பிள்ளைகளாக நாம் அநேக நேரத்தில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? சொந்த காரியங்களுக்கு நாம் ஏன் ஓடுறோம் தெரியுமா? அவங்களை விட எனக்கு இது எப்படி, ஆண்டவரை விட எனக்கு இது எனக்கு எப்படி தெரியுது? பெருசாவே தெரியுது. நிறைய பேருடைய பிடிவாதம் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு என்னன்னா, அதை விட இவங்களுடைய பிடிவாதம் பெருசா தெரியுது. நிறைய குடும்பத்தில் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ள வரல. இப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இவங்க போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. போன இந்த பேதுரு என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்னா, இந்த இதெல்லாம் அப்படியே வச்சிருப்பார். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் மறுபடியும் என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? படகு என்ன பண்ணும்? தேவைப்படும். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய விட்டு போயிடுவார்ன்ற நம்பிக்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் வரணும் தேவ பிள்ளைகளை. பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். விட்டதை என்ன செய்யணும்? விட்டதான். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இப்ப நம்ம பாடினது போல பின்னானவைகளை மறந்துடணும், முன்னானவைகளை மாத்திரம் நோக்கி ஓடணும். ஆமென். அல்லேலூயா. லக்கு எனக்கு முன்னாடி தான் இருக்குது, எங்க இல்ல? பின்னாடி இல்ல. பின்னிட்டு பார்க்கிறவன் கலப்பின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன அல்ல? தகுதியானவன் அல்ல. நம்ம ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. let anything may come. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட வேண்டியது என்னுடைய வேலை. இவன் நினைச்சுக்கிறான், மறுபடியும் மீன் பிடிக்க போற நேரத்துல தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வாசிங்களேன், அந்த 21ஆம் அதிகாரத்துல அந்த இதெல்லாம் வாசிக்கும் போது
நாலாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 1ஆம் வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். மீன் பிடிக்க போறவர் சும்மா போக வேண்டியதானே? மீன் பிடிக்க போறவர் சும்மா போக வேண்டியதானே? என்ன சொல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி போனா தனியா போகாதான், கூட நாளை என்ன பண்ணிட்டு போமா, கூட்டிட்டு தான் போகுமா. அந்த மாதிரி இவர் மீன் பிடிக்க போனா சும்மா தானே போகணும். அதை விட்டு நான் மீன் பிடிக்க போறேன், நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணும், நாங்களும் என்ன பண்ண வரோம், மீன் பிடிக்க வரோம், பின்னாடி போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், சத்தத்தை என்ன சத்தம் கேட்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ மனுஷர்களா இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு அநேகர் விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனை கொண்டு போய் யாருடைய ஸ்தானத்துல வச்சிடறாங்க, தேவ ஸ்தானத்துல வச்சிடறாங்க. நான் சொல்றேன், ஊழியக்காரன் ஊழியம் செய்யதான் வந்திருக்காரனே தவிர ஊழியக்காரன் தேவன் ஆக முடியாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? never ever think this man is great. அவர் பெரியவர், ஐயோ ரொம்ப பெரியவர் இல்ல. எந்த மனிதனும் பெரியவன் இல்லை, என் ஆண்டவரை தவிர. ஆண்டவர் சொல்ல அவருடைய மகிமை வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறது காரணம் என்ன தெரியுமா? மனுஷன், ஐயோ நான் இவரை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, இவர் எவ்வளோ பரிசுத்தவான் தெரியுமா, இவர் இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா நான் இப்போ உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரை மாதிரி மோசமான ஆள் இல்ல. காரணம் என்ன? you have decided man is like God. man ஒரு நாள், மனிதன் ஒரு நாள் கடவுள் ஆகவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நான் எந்த ஊழியக்காரன் நான் குற்றப்படுத்த விரும்பல, குற்றப்படுத்தவும் மாட்டேன். அவனவனுடைய கிரியைகள் அவனவனோடு கூட வரட்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா யாரை பார்க்காதீங்க, யாரை பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க, யாரை பாருங்க, தேவனை மாத்திரம் பாருங்க. தேவனை பார்த்தீங்கன்னா எடறி போக மாட்டீங்க, மனுஷனை பார்த்தா எடறி போவோம். எத்தனை பேருங்க ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இங்க பேதுரு அவன் என்ன பண்ணிட்டானா, இதுவரைக்கும் ஏன் இந்த சீஷர்கள் அவனை பின்பற்றினாங்கன்னா, இவர் தான் முந்திரி கட்ட, எல்லாத்தையும் இவர் முன்னாடி போய் நிப்பார் இல்லையா. இவரை இந்த ஜனங்கள் எல்லாம், இந்த மற்ற சீஷர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் தான் லீடர் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் மீன் பிடிக்க போறேன்னா இந்த மற்றவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கூட போயிட்டாங்க. மற்றவங்க என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீ போறதா இருந்தா போ, ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நாங்கள் அவரை என்ன அழைச்ச அழைப்பு என்ன செய்யாது, வீணா போகக்கூடாது, நாங்கள் அவர் பின்பற்றுவோம்னு சொல்லி இருக்கணும். ஆனால் இவங்க சொல்லலை. இவர் சொன்ன உடனே இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அன்னைக்கு ராத்திரி ஒன்னும் என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்துல அழைக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ராத்திரி ஒன்றும் கிடைக்கல. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கலிலேய கடற்கரை ஓரமா நடந்து வரும்போது அன்னைக்கு ராத்திரியும் பேதுரு யோவானும் என்ன பண்றாங்களா, ராமுழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீனும் கிடைக்கலன்னு சொல்லி என்னத்தை அலசிட்டு இருக்காங்க, வெறும் என்ன சொன்ன வலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அலசிட்டு இருக்காங்க. இங்கேயும் இயேசு கிறிஸ்து அறிந்த பிற்பாடும் போய் மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி முழுசு கஷ்டப்பட்ட என்ன கிடைக்கல. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் உங்க படகுல ஏறினதுக்கு அப்புறம் நீங்க சொந்தமா பிரயாசப்படுற பட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. நான் சொல்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாதான் தேவன் சகலவற்றையும் நேர்த்தியா செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க? ஜீரோ. யூ cannot do anything. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா இது என்னால உண்டானதல்ல, யாரால உண்டானது? தேவனால உண்டானது. சரி, கீழே வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள், கரையில நின்றார்கள். இயேசு விடியற்காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இப்ப யாரை அறிந்து கொள்ளல? ஏன்னா அவங்க கூட நடந்தவங்க தானே. ஆனா அவங்களுக்கு யாருன்னு என்ன செய்யலையா, தெரியல. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். கேட்கிறாரு, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா? அவருக்கு தெரியும் ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு. அவருக்கு அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருக்கு தெரியாதா? இதனால கவனிங்க, நீங்க பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் இந்த புத்தகத்தில் வாசிக்கும் போது எலியா வரும்போது ஒரு ஸ்திரீ விறகு பொறுக்கிட்டு இருக்காரு, சொல்லி பொறுக்கிட்டு இருக்காரு.
அவளை பார்த்து கேட்குறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குது? உடனே அவ சொல்கிறா, என்கிட்ட கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ போ, உன்னை போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை நான் என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துவேன். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் அவள்கிட்ட கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் உங்கள்கிட்ட கேட்குற, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. இந்த காலவேளை சொல்லுங்க பார்க்கலாம், உன்கிட்ட என்ன இருக்குதோ ஆண்டவர்கிட்ட உண்மையை ஒப்பு கொடுத்து பாருங்க, உன் வாழ்க்கையை கர்த்தர் தலைகளை மாற்றுவார். ஆனால் அதை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்குற செய்தி இது அல்ல. நான் கீழே வரேன். சரி, இப்போ அவர்கள் என்ன செய்யலாம், அவர் உடனே ஆண்டவர் சொன்னார், இயேசு 6ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இப்போ வலை ஆண்டவர் சொன்னபடி வலையை போட்டாங்க. என்ன கிடைச்சிச்சு, திரளான மீன் கிடைச்சிச்சு. ஆனா கீழே நீங்க வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகிலிருந்து கொண்டே மீன்களும் வலையும் இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் பாருங்க. இவங்க கரையில பிடிச்சிருக்காங்க, அந்த மீன் இன்னும் இங்க வந்து சேரல, கரைக்கு வந்து சேரல. ஆனா இங்க என்ன ரெடியா இருக்குது, மீன் ரெடியா இருக்குது. இதுதாங்க ஒரு ரகசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கரைக்குள்ள இருக்கிற வரைக்கும், நீயா பிரயாசப்படுற வரைக்கும் கர்த்தர் உன்னுடைய கண்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்ல வார்த்தையின்படி சில நேரத்தில் நீ செஞ்சு பாரு, உனக்காய் தேவன் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி வைக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் இந்த காலவேளை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். நான் இப்போ சொல்றேன், உங்களுடைய கண்களால பார்க்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறன்றதை பாருங்க. சம்திங் இல்ல இன்னொன்று, இவங்க அந்த மீன், அந்த பிடிச்ச மீன்ல இருந்து ஆண்டவர் எடுக்கல, அவங்க கரைக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு. நான் இந்த காலவேளை உங்களை பார்த்து நீங்க அப்படி கேட்டா நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். உங்களுக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்திருக்கான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நினைப்பதற்கு மேலாய் கர்த்தர் எனக்கு செய்திருக்கான்னு சொல்றாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. You never even imagined. You cannot even think in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நீங்க சிந்தித்து பார்க்க அல்லது கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் எனக்காய் ஒரு கரிநெருப்பை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வந்த உடனே அவங்க என்ன செய்றாங்க, அதை பார்க்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இவர் யாரு, தேவன் என்பதை அறிந்து பேதுரு என்ன செய்கிறான், நிர்வாணம் என்று அறிந்து எங்க விழுந்தானா, எங்க குதிச்சான், கடல்ல குதிச்சிட்டான். சரி, இப்ப பின்னாடி போயிட்டான். யார், இந்த பேதுரு. இந்த பேதுரு தான் எல்லாத்துலயும் முந்திரி கொட்டையாச்சே. இவர் என்ன பண்ணார், ஆண்டவர் படகுல நடந்து அந்த இது தண்ணியில் நடந்து வரும்போது ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இதில் நடக்கட்டும், தண்ணியில் நடக்கட்டும். அப்புறம் ஆண்டவரே இது ஆண்டவர் எல்லாருடைய பாதங்களை கழுவும் போது ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே என்னை முழுவதும் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு சொன்னார். எல்லாத்துலயும் இவர் முந்திரி கொட்டை. இவர் பிடிக்க வந்த உடனே, இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வந்த உடனே கத்தி எடுத்து என்ன பண்ணிட்டாரு, காதை வெட்டிட்டார். ரொம்ப ஃபாஸ்ட். அதனாலதான் இவருக்கு பேரே தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்திரி கொட்டையா இருக்கிறது நல்லதுதான், ஆனா எல்லா நேரத்திலயும் என்ன இல்லை, நல்லது இல்லை. அப்படி முதல்ல எல்லாம் பண்ணவரு, இப்போ சீசர்ல மீன் பிடிக்க கூட்டு போனது யார் தான், இவர் தான். இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இப்படி இருக்கிறவர்கிட்ட இப்ப ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு தெரியுமா, என்ன கேட்கிறாரு? வாசிங்க பார்க்கலாம். அந்த அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சாப்பிடுற வரைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவர் உன்னை கூப்பிடணும்னா உனக்கு நல்லா போஷிச்சு வச்சுதான் ஆண்டவர் கூப்பிடுவாரு. பேதுருக்கு யோவானுக்கு நிறைய மீனை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னிலிருந்து என்ன செய்ய பின்பற்று. இங்கேயும் நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு தான் கேட்கிறாரு, பேதுருவே என்ன செய்யறாயா, நேசிக்கிறாயே. பாருங்க, நிறைய பேரை ஆண்டவர் எப்படி தெரியுமா ஊழியத்தில் அழைச்சாரு, நல்ல சம்பளம் வாங்கி நல்ல பதவியில் இருக்கிற நேரத்தில் தான் போதும் அவன் வேலையை விட்டு வெளியே வாடா அப்படிம்பாரு. எத்தனை பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? நான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்ல பதவியில் இருந்தேன், ஆண்டவர் என் கூட பேசினார், அதை விட்டுட்டு என்ன செய்யிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். சில வேளை ஆண்டவர் இப்படிதான் நம்மளை நடத்துவார். ஆனா வந்த பிற்பாடும் ஆண்டவர் ஒரு நன்மைக்கு கர்த்தர் குறைய வைக்க மாட்டார். இதை விட கர்த்தர் மேன்மையா தான் கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா யாருடைய சத்தத்தை கேட்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். சரி, இங்க ஆண்டவர் பார்த்து பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவர் என்ன சொல்றாரு,
அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். நீங்க அதை நான் டிரான்ஸ்லேஷன்ல நம்ம சில வேளை இந்த கிரேக்க பதத்துல இதை நாம் பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் என்ன கேட்கிற, நீ என்னை நேசிக்கிறாய் என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? He is asking, do you have agape love towards me? அகாப்பே கிரேக்க வார்த்தை, அகாப்பேன்ற வார்த்தைக்கு தெய்வீக அன்புன்னு அர்த்தம். என்ன அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக அகாப்பே என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தெய்வீக அன்பு. ஆனா இவர் சொல்றாரு, லார்ட் ஐ லவ் யூ. அவர் சொல்றாரு, லார்ட் நான் ஃபீலோ, PHILO, ஃபீலோ அப்படின்னா நான் எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி உண்மையை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன அன்பு எதிர்பார்க்கிறாரு? தெய்வீக அன்பு. தெய்வீக அன்புக்கு கிரேக்க பதத்துல என்ன வார்த்தை? அகாப்பே. What love do you need to have towards God? You need to have an agape love. But instead I give philo love. நான் அகாப்பே அன்பை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு பதிலா நான் என்ன அன்பை காட்டுறேன்? என்ன அன்பை காட்டுறேன்? ஃபீலோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சகோதர ஸ்நேகம் போல நான் மற்றவங்களையும் நேசிக்கிறேன் பிரதர், அவங்களையும் நேசிக்கிறேன், இவங்களையும் நேசிக்கிறேன், அவங்களையும் நேசிக்கிறேன், இவங்களெல்லாம் நேசிக்கிற மாதிரி யாரையும் நேசிக்கிறேன்? யாரை நேசிக்கிறேன்? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கல. He is expecting agape love. தெய்வீக அன்பை ஆண்டவர்கிட்ட காட்ட வேண்டியது என்ன அன்பை காட்டணும்? அப்ப தெய்வீக அன்பு இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரை நீங்க தேடி வாங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க, நீங்க ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தேவன் மேல அன்பு வச்சுட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஓடுவேன் ஆண்டவரை பின்னாடி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை, என்ன பண்ண வேண்டியதில்லை, புஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கோ இதை செய் அதை செய் பிரதர், நீங்க காலைல 5:30 மணிக்கு பிரேயருக்கு வாங்க பிரதர், 7 மணிக்கு பிரேயருக்கு வாங்க பிரதர், வீட்டு கூட்டத்துக்கு வாங்க பிரதர், பைபிள் ஸ்டடிக்கு வாங்க பிரதர், யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள தெய்வீக அன்பு இருந்துச்சுன்னு நான் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறாரு? தெய்வீக அன்பு. ஆனா ஆண்டவர் கேட்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா வேலையும் கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஊழியக்காரனை கர்த்தர் வைக்க மாட்டார். எல்லாரையும் கொண்டு வந்து என்ன செய்யணும்? பைபிள் நாலேஜ் இருக்கிறதுனால ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு போய் தேவன் மேல ஸ்தானத்துல கர்த்தர் வைக்க மாட்டார். தேவன் மேல யாரெல்லாம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறாங்களோ கர்த்தர் அவ்வளவுதான் கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில நேரத்தில் எனக்கே தோணும் ஊழியக்காரனா இருப்பது சாதாரண காரியம் இல்லைங்க. ஊழியக்காரனா இருக்கிறது சாதாரண காரியம் இல்லை. வேர் ஐ கேன் நாட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். எல்லாரையும் என்னால் என்ன படுத்த முடியாது, திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவும் முடியாது. எல்லாருக்கும் சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது, எல்லார்கிட்டையும் என்ன செய்ய முடியாதுன்னா, ஆனாலும் சில வேளை நம்மகிட்ட அன்பு நம்மகிட்ட அன்பே இல்லை. நம்ம என்ன சொன்னால் அன்பு இருந்தாலும் சில இடத்துல காட்ட முடியாது சொல்ல. சில நேரத்தில் நம்மகிட்ட அன்பு என்ன சொன்னால் சில இடத்துல நம்ம ஒருத்தருக்கு என்னதான் போகிறோம். நான் இப்போ இன்னொரு மாதம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதமாக நான் தாசனை பாஸ்டமா 3 பேரும் நாங்கள் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்காக. ஏன் தெரியுமா? சில வேளை என்னடா அது ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு எங்களுக்கு சில வேளை வெறுத்து போற நிலைமை, நானே சில வேளை அப்படின்ற ஒரு நிலைமை வந்தாலுமே மறுபடியும் அந்த பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, மறுபடியும் நினைச்சிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் தெரியுமா? தேவன் மேல இருக்கிற அன்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற பாரம். ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு வேதனை. ராத்திரியில் படுத்தா நான் உண்மையாகவே சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். சில நேரத்தில் நான் படுத்தேன்னு சொன்னா என்னுடைய காரியத்தை நினைச்சு கூட எனக்கு நான் சில வேளை தூங்காம இருந்தது கிடையாது. என்னுடைய காரியத்தை நான் இதுவரைக்கும் நான் ரொம்ப எல்லாம் திங்க் பண்ணதே கிடையாது. இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் திங்க் பண்ணதே கிடையாது. ஆனா ஊழியத்தை குறித்தும் ஆலயத்தை குறித்து சபையின் பிள்ளைகளை குறித்து நிறைய நேரத்தில் நான் யோசனை பண்ணி அநேக நாட்கள் நான் தூங்காம இருந்த நாட்கள் இருக்குது. ஒரு ஆத்மா வரலைன்னா கூட அன்றைக்கு வந்த ஆத்மாக்களுக்கு மேல என் சிந்தனை ஓடாது. யார் மேல இருக்கும்? வராத ஆத்மாக்கள். ஏன் அப்படின்னா கர்த்தர் அந்த பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு எப்படி தெரியுமா வரும்? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. என்ன அன்பு? தெய்வீக அன்பு இருந்தாதான் அந்த பாரம் வரும். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் உங்கள்கிட்ட நான் காலவேளை கேட்கறது என்ன, எனக்கு இருக்கிற அன்பை நான் உங்களுக்கு ஆண்டவர் மேல நான் வைத்திருக்க அன்பை உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு அல்ல. நான் சொல்ல வர்றது, நீங்களும் தெய்வீக அன்பை ஆண்டவர்கிட்ட காட்டணுன்றதுக்காக உங்கள்கிட்ட அன்பை கேட்கிறேன். சாதாரண அன்பை காட்டாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஏதோ மற்றவங்க நேசிக்கிறது போல அவங்களே என்ன நேசிக்கிறாங்க நானும் நேசிக்கிறேன், அந்த அன்பு வேண்டாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற தெய்வீக அன்பை கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிற தெய்வீக அன்பு இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? வாசிங்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம்
சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவத்தை உமக்கு என்ன செய்தேன்? அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. என் மீறுதல்களை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன்? உண்மையான அன்பு இருக்கிறவன் தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே என் பாவங்களை என்ன செய்துள்ள ஆண்டவரே மன்னியும். தேவன் தெய்வம் துணிகரமான பாவங்களுக்கு தன்னை என்ன செய்து கொள்ளுவான்? காத்துக் கொள்ளுவான். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உள்ள வரும்போது பயபக்தி இருக்கும். உள்ள வரும்போது யாரை பார்க்கின்ற பயம் இருக்கும்? தேவனை பார்க்கின்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தெய்வீக அன்பு நமக்குள்ள வரட்டும் பிரதர். இங்க சொல்றாரு ஆண்டவர் என்ன சொன்ன. இப்ப அந்த 21ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பி கொள்வோம். இப்ப என்ன கேக்குறாரு? இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, இல்ல அதே அந்த 15ஆம் வசனமே மகா. அதற்கு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன செய்வாயாக? அப்போ ஆண்டவர் கேட்டுட்டு சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆனா இவரு தெரிஞ்சவர் தான் சொல்றாரு. ஒரு தடவை 3 தடவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? எத்தனை தடவை மறுதிச்சாரு? 3 தடவை மறுதிச்சனாலதான் 3 தடவை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. புரியுதா நான் சொல்றது? 3 தடவை ஆண்டவர் மறுதிச்சாரு. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறேன், நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறான்னு எத்தனை தடவை கேட்கிறாரு? 3 தடவை கேட்கிறாரு. அதுவும் கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மறுதளிக்கும் போது கூட எதுக்கு முன்னாடி உட்காந்து மறுதளிக்கிறது தெரியுமா? அங்க நெருப்பு காஞ்சிட்டு இருக்காங்க. நெருப்பு காஞ்சிட்டு இருக்க இடத்துல உட்கார்ந்ததான் என்ன பண்றாரு? இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. இங்கேயும் நெருப்பு தான் இருக்குது. நெருப்பு பக்கத்துல உட்கார வச்சு தான் கேட்கிறாரு, என்ன செய்ய என்னை நேசிக்கிறார். அங்க எல்லாரும் முன்னாடியும் தான் இவர் என்ன பண்ணார்? மறுதளிச்சார். இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. இங்கேயும் எல்லா சீஷல் முன்னாடி ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இவர்களை பார்க்கிலும். எப்படி கேட்கிறாரு? இவர்களை. இன்னைக்கு காலவேளை நான் உங்களை கேட்கிறேன், உங்க பக்கத்தில் இருக்கிற பிரதரை காட்டிலும், உங்க பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை காட்டிலும் என் ஆண்டவரை நீ நேசிப்பாயான்னு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். அப்படி சொன்னா எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் என்ன இன்னொரு படி மேல போய் நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? உன் குடும்பத்தை பார்க்கிலும், உன் பேர பிள்ளைகளை பார்க்கிலும், உன் கணவனை பார்க்கிலும், உன் மனைவியை பார்க்கிலும் நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா? When circumstances comes, I change. சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன பண்றேன்? மாறுறேன். மாறக்கூடாது. Anything may come. நான் ஆண்டவரை நேசிக்கணும்னு தான் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா ஆண்டவர் கேட்டுட்டு சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிற. ஆமா ஆண்டவரை, நானும் நேசிக்கிறேன். உடனே ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்டோன்னே என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆட்டுக்குட்டிகளாய் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்க? வேலை கொடுக்கிறார். He is giving a responsibility. எத்தனை பேருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு விரும்புறீங்க? உண்மையாவே எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் சர்ச்சில் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். சர்ச்சில் எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க, நான் தான் பண்ணணும். நான் இல்லைன்னா இன்னும் போன வாரத்தில் ஒரு அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அந்த அக்காவை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இல்லை தம்பி, நான் அந்த சர்ச்சில் நான் தான் சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன். அந்த சண்டே ஸ்கூலுக்கு அவங்க போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சண்டே ஸ்கூல் மட்டும் இல்லை, பிபிஎஸ் ஃபுல்லாகவே அவங்க தான் நடத்துகிறாங்களா, அவங்க தான் டைரக்டராக. அவங்க என்ன பண்ணாங்க, தேடி என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதா, அவர்கிட்ட வாங்கிட்டு போகணும்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. யார் வாங்கிட்டு போகலை? பாஸ்டர் வாங்கலை. யார் வாங்கிட்டு போனது? யார் வாங்கிட்டு போனாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பு அவங்ககிட்ட என்ன செய்யுது இருக்குது, த ரெஸ்பான்சிபிலிட்டி. பாஸ்டர் சொல்லி அல்ல, நீயா அந்த பொறுப்பை எடுக்கணும். இதுதான் ஆண்டவர் அதான் கேட்கிறாரு. நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னா ஆடுகளை மேய். நீ என்ன நேசிக்கிறையா, உனக்கு இந்த வேலை வச்சு என்ன நேசிக்கிறையா, நீ இது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரை நேசிச்சா, என் ஆண்டவரை நேசிச்சா யாரும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானா செய்வேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தில் கர்த்தருடைய காரியம் எதுவா இருந்தாலும் சரிங்க. ஒருவேளை கூட்டுற வேலையா இருக்கலாம், இல்ல துடைக்கிற வேலையா இருக்கலாம். பிரசங்கம் பண்றது மட்டும்தான் ஊழியர் நினைச்சுக்காதீங்க. அல்லேலூயா.
ஸ்தேவான ஆண்டவர் என்னவா வச்சாரு? அவனும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தவன் தான். அவனுக்கும் பிரசங்கம் பண்ண நல்லாவே தெரியும். பேதுருவுக்கும் நல்லா பிரசங்கம் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா பேதுருவை என்ன ஸ்தேவானுக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா பேதுருவு தான் முன்னாடி இருந்தாங்க. ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே என்னது? பந்தி விசாரிக்கிற, வர்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுற வேலை. ஆண்டவர் அந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் மரிக்கும் போது அவனுக்காய் பரலோகம் திறக்கப்பட்டுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. லெட் இட் பி எனிதிங். சின்னதோ பெருசோ கர்த்தருக்கு உண்மையா நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் அதை கொடுத்த கர்த்தர் கனப்படுத்த அவர் போதுமானவர். அதனாலதான் வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் அதிகாரியை கர்த்தர் வைப்பார். இது ஏன் வேலை இல்லை, நான் ஏன் செய்யணும்? எனக்கு இந்த வேலையை பாஸ்டர் என்ன பண்ணல, சொல்லல. இன்னும் ஒரு சிலர்லாம் ஒரு படி மேலே போய் நான் சொன்ன, நான் செஞ்சா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு இந்த காலை இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ என்ன செய், உண்மையா செய்யுன்னு சொல்றாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த வேலை தானே, அது எதுவா இருக்கட்டுமே, சந்தோஷமா செய்வோமே. எப்படி செய்யக்கூடாது? எப்படி செய்யக்கூடாதுங்க? மன துக்கத்தோடு கூட மட்டும் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுத்துட்டு செய்யக்கூடாது. இன்னொருத்தவங்க கூட சண்டை போட்டு செய்ய வேண்டாம். கொடுத்திருக்க வேலை எப்படி செய்வோம்? சந்தோஷமா செய்வோம். கீழே நாடுகளை மேய்ப்பாய், நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்தது இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, ரெண்டாவது தரம் கேட்கிற. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாரு. கேட்டோன்னா ஆண்டவருக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காதா? புரிஞ்சிருக்கும். ஆனா he is wantedly asking him. மறுபடியும் கேட்கிறாரு. இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவர் ஃபர்ஸ்டே யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு சொன்னாரு. ரெண்டாவது தரம் பார்த்துட்டு டைரக்டா கேட்கலாம்ல, என்ன நேசிக்கிறான்னு கேட்கறதுக்கு பதிலா மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய பேதுருன்னு சொல்லி கூப்பிடல. எப்படி கூப்பிடுறாரு? அவங்க அப்பா பேரை சொல்லி. அவங்க அப்பா பேரை, யோனாவின் குமாரனாகிய பழைய பேரை சொல்லி, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. நான் எப்படி அப்படின்னா நம்ம எப்படி கேட்குற மாதிரி இருக்குது? நம்ம பாஷையில சொல்லணும், உங்க ஒப்பமானே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. டைரக்டா தான் கேட்கிறாரு. என்ன இன்னாருடைய அப்பா மகனே அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி இங்க என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன செய்கிறாயா? மேல அன்பியா இருக்க, அன்பா இருக்கியா? உடனே இவர் அடுத்தது பதில். அதற்கு அவர் ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இவர் அடுத்தபடி மேல போய், நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கே என்ன செய்யும் தெரியும். தெரிஞ்சவர் தான் போய் மீன் பிடிக்க போனாரு. நம்மளே இந்த சாக்க சொல்லி எத்தனை நாள் கதை ஓட்டி இருக்கோம் தெரியுமா? ஆண்டர் இன்னும் ஒரு சிலர்ல, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர். ஓகே, வேலை வச்சுட்டாங்க. அப்புறம் போயிட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டு, பாஸ்டருக்கு என்ன தெரியும், ஆனா நான் ஏன் வேலைக்கு போனான்னு என் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். தெரியாமையா இருக்குது, வீட்டில் தூங்கிட்டு இருந்தானே. அல்லேலூயா. இப்போ எல்லாம் பரவாயில்ல, நல்ல வேலை. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் மத்தியானத்துக்கு மேலே வைக்கிறான். ஏமாந்து காலையில் மட்டும் 2020 நடத்தினான்னு வச்சுக்கோங்களேன், IPL மேட்ச்சு. ஆமாம், அல்லேலூயா. அல்லேலி நல்ல. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே யாரும். ஆமாம், நேற்று நம்ம சர்ச்சில் பேனரு தெளிவாக போட்டிருக்கிறோம். உள்ளே வந்தால் உங்கள் ஃபோனை என்ன படுத்தணும்? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஒருத்தர் உள்ளே உட்காந்து IPL மேட்ச் பார்க்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றது இவங்களெல்லாம்? அல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா? IPL மேட்ச் பார்ப்பாயாக. என்னை நேசிக்கிறாயா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு என்ன செய்வாயாக? போவாயாக. என்னை நேசிக்கிறாயா? நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து காலையில் தூங்குவாயாக. என்னை நேசிக்கிறாயா? ஞாயிற்றுக்கிழமை அப்பா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, மச்சனை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு சீர்வரிசைக்கு போவாயாக. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. என்னை நேசிக்கிறேன்னா நீ என்ன பண்ணுவ? நாடுகளை. இவன் சொல்றான், நீர் நானும் நேசிக்கிறேன், நீர் என்ன செய்வீர்? அறிவீர் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்லாரு, நாடுகளை
மேய்ப்பாயா. முதல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாரு? ஆடுகளை மேய்ப்பாரு. அடுத்து கீழே வாசிங்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, third time is confirming. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறது, ஒரு தரம் கேட்டிருக்கிறேன். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவன் ஒரு தரத்தை 3 தரம் மூலியமா கத்தப்படுத்துறார். இங்க இருக்கிற பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒன்றோடு ஒன்று என்ன இல்லையா, ஜோடு இல்லாம இல்லவே இல்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாருன்னா ஆண்டவர் உறுதிப்படுத்துறாருன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமாய் கொடுத்த வார்த்தைகளை எனக்கு 2-3 முறையாக தேவன் என் வாழ்க்கையில தேவன் உறுதிப்படுத்தி கத்தர் கொடுத்திருக்கிறார். உறுதிப்படுத்தினது கத்தர் நிறைவேற்றினார். இங்க இருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை அப்படி கேட்டிருக்கேன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது தாமதமானாலும் அது நிச்சயம் நிறைவேறும். ஆனா ஆண்டவர் அதை என்னப்படுத்துவார், உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர், நான் இந்த காலவேளை கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தரிசனத்தை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க? எழுதி வைங்க. திங்க் அபவுட் இட். கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இங்க கேட்கிற, நீ என்னை 3ஆம் தரம் அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, இவருக்கு இப்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு தடவை கேட்டா பரவாயில்ல. நம்மளே வீட்லயே இருந்தா, நம்ம வீட்டம்மா வந்து என்னங்க அப்படின்னா அப்படிமோ, இன்னொரு தடவை என்னங்க, 3ஆவது தடவை வந்தா என்னங்க, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? வீட்டில் ஒரு காரியம் 4 தடவை கேட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? டென்ஷன் ஆகுமா ஆகாதுங்களா? சொல்லுங்களேன். வீட்டில் என்ன ஆயிரும்? என்ன ஜானு, அப்படிதான் நமக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம். சிரிக்கும் போது ஏதோ ரகசியம் இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை 3 தடவை சொல்லும் போது நமக்கு என்ன வந்துடும்? இங்க ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்கும் போது என்ன ஆயிரும்? அதுலயும் இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், என்ன வீட்டில் உட்காந்து நாங்கள் சில வேலை நியூஸ், ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என் பையனும் என் மனைவி என் பிள்ளை 3 பேரும் 4 பேரும் உட்காந்து சில வேலை ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் பையனுக்கு சொல்றதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிடும். அவர் என்கிட்ட திருப்பி கூட என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். ஆனால் என் நியூலினும் பாஸ்டரும் பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன சொன்னாங்க, நான் சொல்லேன், நீயும் என் கூட உட்காந்து டிவி தானே பார்த்துட்டு இருக்க, நீ என் கூட நியூஸ் தானே பார்த்துட்டு இருக்கிற, அதே காரியத்தை அதை விட ரொம்ப ஹைலைட்டு. சரி, பாஸ்டமாக்காவது தமிழில் என்ன செய்யாது, அந்த செந்தமிழில் பேசும்போது சில வெள்ளை புரியாதுன்னு வச்சுக்கலாம். என் பொண்ணுக்கு அதே நிலைமையா? ஒரு தடவை கேட்டால் சொல்லிடுவேன், 2வது அது அடுத்த நியூஸ் வர்றதுக்குள்ளே இவங்க கேட்பாங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு நமக்குள்ள என்ன செய்யாது, தெரியாது. இதுக்குள்ள என்ன சொன்னாங்கன்னு மறுபடியும் அந்த நியூஸை வேற கேட்பாங்க. எனக்கு என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், பரிதாபம். ஜெபம் பண்ணுங்க எனக்காக விசேஷம். அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க 3 தடவை ஆண்டவர் கேட்கிறாரு. 3 தடவை கேட்டுட்டு நீ என்னை நேசிக்கிற, உடனே இவர் என்ன சொல்றாரு கீழே, அவர் துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உடனே கிளாஸை முடிச்சிட்டாரு. எத்தனை தடவை தான் சும்மா சும்மா சொல்றது, நான் நேசிக்கிறேன்னு. ஆனா சொல்றாரு, எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், நம்ம சொல்ற மாதிரி தான். எல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என் ஆடுகளை. ஆனா கொடுத்துட்டு கீழே நீங்க வீட்டில் போய் அந்த வசனத்தை மாத்திரம் வாசி, வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இளவயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். என்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துட்டு கடைசியில் சொல்ற, நீ எனக்காக ரத்த சாட்சியாய் மரிப்பா என்று சொல்லாம என்ன செய்யறாரு, சொல்றாரு, நீ சின்ன வயசா இருக்கும். இதுதாங்க தேவனுடைய வழி நடத்துது. சில வேளை ஆண்டவரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், என் ஆண்டவர் என்னை நடத்துகிற விதமே பயங்கரமா இருக்கும். சில வேளை நான் நினைச்சேன்னா துக்கப்பட்டு போகிற நிலைமையா இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஒருபோது என்னை கைவிட்டு போகவே மாட்டார். ஆனா நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, யாரை நேசிக்கணும், என்ன எப்படி நேசிக்கணும், என்ன அன்புங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன 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 அன்பு?
அகாப்பே என்ன அன்பு? தெய்வீக அன்பை நமக்குள்ள வைப்போம். Now let's not have philo love towards God. Let's have agape love towards God, and God will bless you. Can we move on? Jesus. Jesus. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல மனிதர்கள் நேசிக்கிறதை பார்க்கலாம் நான் உண்மை அதிகமா நேசிக்கிறேன் ஆண்டவரே. பேதுருவை பார்த்து நீங்க எத்தனை பேர் இந்த காலவெல்ல உண்மையா சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உண்மை இருதயத்தின் ஆழத்துல இருந்து நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஹல்லேலூயா மனிதனுடைய காரியத்தினம் சொந்த காரியத்தினால் நிறைய காரியத்தை இழந்து போன மாதிரி இருக்கலாம். இந்த காலவெல்ல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்களேன். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து காலையில் எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, லார்ட் ஐ லவ் யூ, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லி பாருங்களேன், உங்க லைஃப் வேற மாதிரி மாறும். காலைல எந்திரிச்ச உடனே காலைல என்னென்னமோ சொல்றது ஜெபிக்கிறோன்றதை விட, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்றதை விட, ஆண்டவர் சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஐ லவ் யூ லார்ட், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். லார்ட் will change your life. Your life will change. There is no hallelujah deviation in God's word. தேவனுடைய வார்த்தையில ஒருபோதும் மாற்றம் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? நீ செய்தது ஆண்டவரை நேசிக்கிறாய். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பின்திரும்பேனே உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இந்த துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் முடிந்தவர்கள் எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்றால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், பின்திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. Jesus. எங்களை நேசிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஆலயத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் பேதுருவை எப்படி மாற்றினாரோ, அவன் ஒரு வார்த்தை சொன்னதுனால, ஆண்டவரே நம்மை நேசிக்கிறேன்னு சொன்னதுனால, அவன் நடந்து போகுது வியாதியஸ்தல் சுஸ்தமானார்கள். அவன் நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதியஸ்தல் சுஸ்தமானார்கள்.
அவனுடைய ஒரு ஜெபம் 3000 பேருக்கு மேல் ரட்சிக்கப்பட்டார்கள். ஓ தேவன் அவனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த காலவேளை எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தை நேசிக்கிறதை காட்டிலும், என் பிள்ளைகளை நேசிக்கிறதை காட்டிலும், என் வேலையை நேசிக்கிறதை காட்டிலும், என் கணவனை நேசிக்கிறதை காட்டிலும், என்னுடைய சொந்த பந்தங்களை நேசிக்கிறதை காட்டிலும் ஆண்டவரே நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். And God will not live his hallelujah love towards anyone. ஆண்டவர் தம்முடைய அன்பை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அவரை நேசித்து பாருங்களேன், உன் லைஃப் மாறும் பிரதர். சர்மியான மகளே, நீ ஆண்டவரை நேசித்து பார், உன் லைஃப் மாறும். உன் லைஃப்ல இருக்கிற பிரச்சனை மாறும், உன் லைஃப்ல இருக்கிற போராட்டம் மாறும், உனக்கு இருக்கிற துக்கம் மாறும், உனக்கு இருக்கிற கண்ணீர் மாறும். நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, என் ஆண்டவரை மாத்திரம் நேசித்து பார். எதெல்லாம் ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் கொண்டு போகிறதோ, இனி காலையில் ஆலயத்தில் வைத்து சொல், ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம்னு சொல்லு, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லு, வேண்டாம்னு சொல்லு. கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தையை தந்தீங்க. இந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்ம நேசிக்கிறோம், நேசிக்கிறோம், நேசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களை நடக்கும்.